அனைவருக்கும் வணக்கம். நான் அமுதா, உதவி பேராசிரியை, டாக்டர் SNS கல்வியியல் கல்லூரி கோவை. இன்றைக்கி நம்ம பிஎட் பாடப்பகுதியில் 4வது செமஸ்டரில் இருக்கக்கூடிய பாலினம், பள்ளி மற்றும் சமுதாயம் அப்படிங்கிற பாடப்பகுதியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன பாலினம், அது என்ன பால் அப்படிங்கிறத பற்றி தான் முதலாவது அலகில் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. பாலினம் என்றால் என்ன, ஒரு ஆண் அல்லது பெண் மற்றொரு பாலின அடையாளத்தை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம பாலினம், அதாவது சமுதாயத்தால் ஒரு ஆண் அல்லது பெண் எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறாங்க, சமூக கட்டுப்பாடுகளுக்கும் விதிமுறைகளுக்கும் ஏற்ப அந்த சமுதாய விதிமுறைகளுடைய செயல்பாடுகளை எந்த அளவில் நம்ம சமுதாயத்தில் பெண்கள் ஆண்களோ பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்கிறதுக்கு பேர் தான் பாலினம் அப்படின்னு சொல்கிறாங்க. உயிரியல் மற்றும் சமூக கட்டுமானம், உயிரியல் பாலினம் சமூகத்தில் எப்படி உருவாகுதுங்கிறத பற்றி சொல்கிறதுக்கு பேர் தான் பாலினம். இப்போ பாலின பாத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெண்டர் ஸ்டீரியோடைப்பிங் எப்படி நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, பாலின சக்தி மற்றும் பாரம்பரிய அடையாளங்களை சமுதாயத்தில் உருவாக்கப்பட்டுச்சு. சமுதாய மக்கள் தான் பாலின அடையாளங்களை உருவாக்குறாங்க. ஒரு ஆண் அப்படின்னா எப்படி இருக்கணும், ஒரு பெண் எப்படின்னா எப்படி இருக்கணும், ஆணுக்கான உடைகளாக இருக்கட்டும், அவங்க எப்படி பேசணும், அவங்க எப்படி நடந்துக்கணும், என்ன ஒரு பொம்மைகளை வச்சு ஒரு குழந்தை விளையாடணுங்கிறதுல இருந்தே பாலின கருத்துக்கள் சமுதாயத்தால் உருவாக்கப்பட்டிருக்குது. பாலின ஒழுக்கங்கள் வீட்டிலும் வேலை செய்கிற இடத்திலும் வைக்கப்பட்டிருக்குது. அது என்ன பாலின ஒழுக்கங்கள் நம்ம பார்த்தோம்னா, ஒரு ஆண்னா இப்படி தான் இருக்கணும், ஒரு பெண்ணுனா இப்படி தான் இருக்கணும்ன்ற சமுதாய கட்டுப்பாடுகளை தான் நம்ம சமூக கட்டுப்பாடுகள், பாலின ஒழுங்குகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு குடும்பத்தில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாலின கட்டமைப்புகளை பற்றி சொல்கிறது மூலமாகவும் அந்த குழந்தைக்கு பாலின செயல்பாடுகள் இந்த சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. மன அளவில் பார்த்தீங்கன்னா, பாலின அடையாள அழுத்தங்கள் மனநிலை பாதிப்பை இன்றைய சூழலில் ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் இன்றைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. அதை நம்ம களையணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாலின அடையாளங்களை களையணும், அதுக்கான செயல்பாடுகளை என்ன மாதிரி செய்யலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கல்வி வாய்ப்புகள், பாலின வேறுபாடுகளை களையக்கூடிய முக்கியமான ஒரு ஆயுதமாக நம்ம கல்வி பெறுவதில் ஏற்படக்கூடிய தடைகளை அகற்றணும். அந்த தடைகள் உருவாக்கக்கூடிய காரணிகளை அகற்றுறது தான் பாலின கட்டமைப்புகளை உடைக்கக்கூடிய ஒரே விஷயமா இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது வேலை வாய்ப்பு. பாலினம் அப்படிங்கிறது வேலை வாய்ப்புகளையும் ஊதியத்தையும் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பருவப்படுத்திக்கிறது. அதாவது ஆணும் பெண்ணும் ஒரே வேலை செய்தாலுமே ஆணுக்கான ஊதியமும் பெண்ணுக்கான ஊதியமும் என்ன செய்யப்படுதுன்னா வேறுபடுது. அதே வேலையை ஒரு ஆண் செய்யும் பொழுது அதிகப்படியான ஊதியமும் ஒரு பெண் செய்யும் பொழுது குறைந்த ஊதியம் வழங்கப்படுவது பாலின கட்டுப்பாட்டுக்கு எதிரான ஒரு செயல்முறையாக தான் நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அதில் அரசியல் எப்படி இருக்குது பாலின பாத்திரங்களை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெண்கள் ஆதிக்கம் இன்றைய சூழலில் மட்டும்தான் ஊக்குவிக்கப்படுது. ஆரம்ப காலகட்டத்தில் பெண்களுக்காக அரசியலில் இடம் ஒதுக்கப்படவில்லை. சமூக கட்டுப்பாடுகளில் பெண்களை அடிமைத்தனம் மிக்கவங்களாகவும் அவங்கள சமூக கட்டுப்பாடுகளில் இருந்து விலக்கு வைக்கப்பட்டவங்களாகவும் மட்டும்தான் இந்த சமுதாயம் கருதுச்சு. அதனால அரசியல் என்பது ஆண்களுக்கான உரியதாக மட்டுமே இருந்த சூழலில் இன்னைக்கு பெண்களுக்கும் அரசியல் குறித்த கருத்துக்கள் விளக்கப்படுது. பாலின சமத்துவம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பொதுவான சமத்துவத்திற்கான சட்டத்திட்டங்கள், முயற்சிகள் இதெல்லாம் மேற்கொள்ளப்படுறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், பாலின சமத்துவம். பாலினத்தில் அனைவருக்குமே சமத்துவமான செயல்பாடுகள் வகுக்கப்படுறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், பாலின சமத்துவம் சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்புகள், இன்றைய சூழலில் ஆண்களுக்கு சமமாக பெண்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கப்படுது. ஆனால் பெரும்பான்மையாக பார்த்தோம்னா அப்படி இல்லை. ஆண்களுக்கான வேலை வாய்ப்புகளை விட பெண்களுக்கான வேலை வாய்ப்புகள் குறைந்து தான் இருக்குது. ஏன்னா இது ஆண்கள் செய்யக்கூடியது, பெண்கள் செய்யக்கூடியது அப்படிங்கிற வேறுபாடு, கட்டுப்பாடு, சமூக ஒழுக்கம், விதிமுறைகள் எல்லாமே இன்றைய சூழலை இன்னும் அதிகரித்து தான் காணப்படுது. அடுத்து பாலின வன்முறை. குடும்பம் மற்றும் சமூகத்தில் நிலவக்கூடிய பாலின அடிப்படையிலான வன்முறைகள் இன்றைய சூழலையும் அதிகமாக தான் இருக்குது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான குடும்ப உறவுகளில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விரிசல்கள் பாலின வன்முறையை உருவாக்குது. ஆண்களுக்கு எதிரான செயல்பாடுகள், பெண்களுக்கு எதிரான செயல்பாடுகள்னு சொல்லிட்டு பாலின வன்முறைகள் அதிகரித்து தான் இன்றைய சமுதாயம் காணப்படுது. பாலின பாத்திரத்தை நம்ம மாற்றணும். இன்றைய சூழலில் ஜெண்டரை ஈக்குவாலிட்டியை கொண்டு வரணும், சமத்துவத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல அதுக்கான சட்டத்திட்டங்களை இன்றைய சமுதாயத்தில் அரசியலமைப்புகள் முன்னெடுத்து தான் செல்கின்றன. ஆனாலும் அதை நடைமுறைப்படுத்துவதில் பெரிய சிக்கல்கள் அதிகமாக ஏற்படுது. அடுத்து அது தொடர்பான விழிப்புணர்வு அவங்களுக்கு இருக்கணும். பாலின அடிப்படையில் ஆண்களுக்கு சமமான கட்டுப்பாடுகளும் விதிமுறைகளும் பெண்களுக்கும் இருக்குது. ஆண்கள் எந்த அளவுக்கு உரிமைப்பட்டவர்களோ வேலை பெறுவதற்கும் குடும்பத்தில் சமத்துவமான சூழ்நிலை நிலவுவதற்கும் அனைவருக்கும் சமமான வாய்ப்பு
வாய்ப்புகள் வழங்குவதற்கும் ஆண்களுக்கு எந்த அளவுக்கு எல்லா செயல்முறைகளும் இருக்குதோ, விதிமுறைகள் கட்டுப்பாடுகள் இருக்குதோ, அதே அளவு பெண்களுக்கும் இருக்குது அப்படிங்கிற விழிப்புணர்வு அவங்களுக்கு வழங்கப்படணும். அதன் மூலமாக பாலின அடையாளங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்க செயல்படணும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைய சூழலுக்கு ஏற்ற மாதிரி அரசியல் அமைப்பிலும் பாலின கட்டமைப்பிலும் நம்ம சமுதாயத்திலையும் சரி அரசியலமைப்பிலையும் சரி மாற்றங்கள் கொண்டு வரணும். அப்படி மாற்றங்கள் கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த சமுதாயம் முன்னேற்றப்படும். பொருளாதார அடிப்படையிலும் வேலைவாய்ப்பு அடிப்படையிலும் நம்ம சமூக மாற்றத்திற்கான ஒரு முன்னெடுப்பாக இந்த வீடியோவை நம்ம எடுத்துக்கலாம். நன்றி.